ஓம் சரவண பவ. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக சூட்சம ரகசியம் பெற்ற இந்த விருச்சிக ராசி, இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மாபெரும் சூப்பர் தனயோகம் அமையும். ஏனெனில் அவர்களுக்குத்தான் குரு பகவான் 2 என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கும் 5 என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்துக்கினுடைய 2 காரகத்தை வைக்கிறார். பொன்னாபரத்தையும் அதிபதியாகவும் பெரும் தனக்காரனாக இருக்கும் இந்த குரு பகவான் இவர்களுக்கு இந்த 2ஆம் இடம் அல்லது 5ஆம் இடத்தை பார்க்கும் அமைப்பு ஏற்படுவது மிகவும் விசேஷத்தன யோகமாகும். ஒரு ஜாதகத்தில் அந்த குரு பகவான் 2க்கும் 9 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையில் அமர்ந்து அவருடைய விசேஷ 3ஆம் பார்வையை, அவருடைய விசேஷ 5ஆம் பார்வையை 3ஆம் இடமான மகரமனையை பார்க்கும் அமைப்பதனால் இவர்களுக்கு பொன்னாபரண யோகம், மன்னாபரண யோகம் புதையல் போக்கிட்டும். மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை 7வது பார்வை அந்த ராசிக்கு, அந்த விருச்சிக ராசி, அந்த விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் இடமான அந்த மீனமனையை பார்க்கும் பொழுது யோகங்கள் பல வழிகளில் அடித்து கொண்டே இருக்கும். அவருடைய விசேஷத்தன பார்வை 9வது பார்வை அந்த உச்சம் பெற்ற சந்திர பகவானை, 9 கூடிய சந்திர பகவானை 7ஆம் வீட்டில் பார்க்கும் பொழுது மனைவழி ஆதாயங்களாலும் பல விதங்களில் இவர்களுக்கு வருமான பெருக்கங்கள் பல 100 மடங்காக வந்து கொண்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. மற்றும் இப்படிப்பட்ட இந்த லக்கணத்துக்கு பௌர்ணமி யோகம் அல்லது அமாவாசை யோகத்தில் இந்த ஸ்திரராசி, இந்த ஸ்திரலக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிகளை பௌர்ணமி யோகத்தில் அமையப்பெற்று அவற்றை சூரியனும் சந்திரன் நேருக்கு நேராக பார்த்து அந்த குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் இந்த சந்திரன் இந்த பௌர்ணமி யோகத்தில் எதிரிடையாக அமைந்து இந்த 10க்குரிய புதன் பகவான், 10க்குரிய சூரிய பகவானும் 11க்குரிய புதன் பகவானும் லக்னத்திலே அமர்ந்து இந்த புதன் திக்பலம் பெறுவதால் இவர்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவருக்கு கலியுக சுகபோக நாயனான கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இந்த லக்னத்துக்கு, அதாவது இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் மேசராசியில் அமர்ந்தது விசேஷ தனயாகமாகும். அந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் அந்த ராகுவுக்கு 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் துலாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் அமைவதால் அமோகமான நலன்களை பல பெற்று, அமோகமான ஆதரவுகள் பல பெற்று சுகபோக சௌபாக்கியங்களை இப்பூமியில் பெற்று மகாராஜாவை போல் வாழும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். இப்படிப்பட்டவருக்கு இந்த ராகு பகவானுக்கு மிகவும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சதுர்த்த கேந்திரமான 4 குடிய அல்லது 7 குடிய அல்லது 10 குடிய அந்த கேந்திரத்தில் ஏதாவது ஒரு அதிபதி உச்சம் பெற்றிருந்தார். இது விசேஷ தனயோகமாகும். அந்த வகையில் இந்த ராகுபவன் உட்கார்ந்திருக்க வீட்டுக்கும் 4ஆம் இடமான சந்திர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இவர்கள் அரசனை போல் வாழும் அமோக வாழ்வு பெற்று இப்பூமியில் அவர்கள் விரும்பும் அனைத்து பாக்கியங்களும் பெற்று மகாராணி மகாராஜாவை போல் வரும் மகாராஜையும் பெற்றவராய் இருப்பார். அது என்பது நிதர்சனமான உண்மை.